வேலைக்கு அமைச்சிடறான். அமர்ந்து வச்சுட்டு அவனையும் வேலை வாங்கிட்டு இருக்கிறான். வேலை வாங்கிட்டு என்ன செய்யறாரு, பெரிய முதலாளி, நல்ல ஒரு சிறு முதலாளி மாதிரி ஆயிட்டார். நல்ல குதிரையெல்லாம் மேய்க்கக்கூடிய அளவிற்கு அந்த அந்த சின்ன சின்ன சிறுவர்கள் எல்லாம் வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய முதலாளி ஆயிட்டார். ஆகி கையில காசு பணம் பொருள் என்ன பண்றதுன்னு இந்த பயலுக்கு புரியல. கை கால் தெரியலம்மா இங்க காசு வந்தா, அது மாதிரி இவனுக்கு புரியல. வேற என்ன பண்றாங்க, என்னடா உள்ள போய் என்னமோ உள்ள போய் பார்த்துட்டு வராங்கடா, இவங்க என்ன பார்த்துட்டு வராங்க, நம்ம உள்ள போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான். தனக்கு கீழே இருக்கிற சிறுவர்கள்லாம் வந்துட்டு குதிரையை ஒழுங்கா பாத்துக்கங்கடா, சரியா நம்மள நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கடா அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. நேரம் உள்ள போறாரு. இந்த பையன் உள்ள போனோம்னா எல்லாத்தையும் சுத்தி முத்து பாக்குறான். பார்த்த உடனே நல்ல நாடக கோட்டையில நாடகம் சீன்லாம் அப்படி மாறி மாறி காட்சியில வந்துகிட்டே இருக்கு. இந்த பெரியவர்களை சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப துக்கமாறாங்க, ரொம்ப என்னது எதுவுமே இல்லாம நடுநிலையில மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க, சீரியஸா வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இங்க பாக்குறான், நாடக கோட்டையை பாக்குறான், நாடகத்தினுடைய மேடையை பாக்குறான். என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே உற்று நோக்கிட்டே இருக்கிறான். கதை நகர்ந்துகிட்டே இருக்கு அந்த மேடையில. பார்த்தோன்னா என்னடா இதுக்கு இவ்வளவு வரவேற்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், வந்த உடனே முதலாளி மாதிரி நினைச்சிட்டான். டெய்லி ஒரு 4 நாளைக்கு, ஒரு வாரம், 10 நாள் என்னது, ஒரு மாசம் தொடர்ந்து உள்ள போய் பார்த்துட்டு வர்றாரு. யாரு, இந்த சிறுவன். கடைசி அவனுக்கு ஒரு நினைப்பு வருது. என்னன்னா, இந்த நாடக காட்சி மாதிரி நம்ம ஒரு நாடகத்தை தான் எழுதினாத்தான் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ராத்திரி பகலுமா உட்காந்து வீட்டுல உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறான். காட்சி 1 விஷயத்தை சொல்லி, காட்சி 2 விஷயத்தை சொல்லி, ஒரு கதை மேலே உருவாக்கி காட்சியில அமைத்து ஒரு நாடகத்தை தயாரிச்சிட்டான். நேர போறான் நாடக கோட்டையில. ஒரு 2 மாசம் கழிச்சு, ஐயா இது மாதிரி ஒரு நாடகம் எழுதியிருக்கிறேன், இந்த நாடக கோட்டையில என்னைய நாடகத்தை அரங்கேறுவதற்கு நம்ம பயெல்லாம் நடிக்கிறாங்க, கொஞ்சம் அரங்கேறுவதற்கு கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு அந்த நாடகோட்டனுடைய அந்த முதலாளி சொல்றாரு, ஏன்பா சின்ன பயலா இருக்கிறிய, நீ இவ்வளவு தூரத்துக்கு நீ எழுதுறேன்னு சொல்றிய, உன் நாடகத்துல எவன்பா பாப்பா இருக்கிற நாடகத்தை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு. அதெல்லாம் முடியாது சொன்னா இவன் கெஞ்சி கூத்தாரு, எப்படியா என்னுடைய நாடகத்தை அரங்கேத்துங்கன்னு சொல்லி சொன்னோன்னா, சரி அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, நாடகத்தை அரங்கேத்திற்கு அனுமதி கொடுத்துறாரு. இவனு நாடகத்தை போய் அரங்கேற்றுறான். அந்த காட்சி அமைப்பு, அந்த திரை சீலை விலகக்கூடிய அமைப்பு, அந்த அந்த வெளிச்சங்கள் படக்கூடியது, அந்த வசனங்கள், இந்த முன்ன எல்லாம் அழகாக என்னது, அவன் பார்த்தது மாதிரியே இவனுடைய நாடகத்தை உருவாக்கி நடிக்க அந்த அந்த நோக்குனர்களாகிய அந்த ஆடியன்ஸ், அந்த முதலாளிகள் மிக மிக சந்தோஷப்பட்டு கை தட்டுகிறார்கள். நாடகத்தினுடைய இறுதியிலே அவனை தூக்கி வச்சு பாராட்டுகிறார்கள். இந்த சிறிய வயதுல இவ்வளவு தூரத்துக்கு நாடகத்தினுடைய நுணுக்கையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி முதுகலை தட்டி கொடுத்துட்டு சபாஸ் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அப்பேற்பட்ட வளர்ந்த அந்த சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமா கவிதை எழுத ஆரம்பிக்கிறான். நாடகத்தை கவிதை மூலமா, கவிதை நாடகமாக தயாரிக்கிறான். அப்பேற்பட்ட சிறுவன் தான் இன்றைய காலகட்டத்திலே ஆங்கில ஆசிரியர்கள், அதாவது குறிப்பாக தமிழாசிரியர்கள் ராமாயணத்தையும் பாரதியையும் பாரதிதாசனையும் வள்ளுவரையும் கூறுவது போல ஆங்கில பேராசிரியர்கள் தங்களுடைய வகுப்பறைகளை கூறுவது என்னவென்று சொன்னால், இப்பேற்பட்ட ஒரு ஆள், பெரிய பெரிய ஒரு கவிஞனுடைய பெயரைத்தான் சொல்வார்கள். ஆமாம், அந்த கவிஞன் பயன்படுத்தி இருக்கிற, அவன் எழுதியிருக்கிற நாடகம், கவிதைத்தை பற்றி தான் அது பெருமையாக பேசுவார்கள். அந்த பெருமையாக பேசக்கூடியவன் யார் என்று சொன்னால், நாம் பார்த்தோம் அல்லவா, 13 வயது சிறுவன், அவன்தான் அவனுடைய பெயர் தான் ஷேக்ஸ்பியர் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை தாங்கியிருக்கிற ஒரு மாபெரும் ஆங்கில கவிஞன். எனவே இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், ஷேக்ஸ்பியருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி நம்ம மிக சிறிய முறையிலே பார்த்தோம். இதுல படித்தது என்னவென்று சொன்னால், அந்த ஷேக்ஸ்பியர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கல்வி கற்க முடியாமல் அவதிப்பட்ட நிலையிலும் கூட என்ன செய்யறான், குதிரையை கவனித்துக் கொண்டு அதோடு நிறுத்தி விடாமல் நாடகத்தையும் உள்ள போய் பார்த்து அந்த நாடகத்தை எழுதக்கூடிய கலையையும் கற்றுக்கொண்டான். எனவே அந்த ஷேக்ஸ்பியருடைய அந்த வாழ்க்கை தான் இன்றைய அளவிற்கு அவன் பிரபலமாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக தென்படுகிறது. சரி, நாம் இந்த கருத்தை தான் உங்கள் மீது நான் பதிவு செய்ய, உங்களிடம் நான் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். எனவே இப்பேற்பட்ட கருத்தை போல நாளை இன்னொரு முறை இந்த கருத்தை போல இன்னொரு கருத்தை நாம் பார்ப்போம். வணக்கம் ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே. சொல் புதிது சுவை புதிது என்ற இந்த நிகழ்ச்சியிலே
தனிமையே சிறந்தது என்ற கருத்தில் அமைந்த ஒரு சில கருத்துக்களை நாம் பார்ப்போம். தனிமையே சிறந்தது. வள்ளுவர் கூட ஒரு திருக்குறளிலே சொல்லி இருக்கிறார். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், பயிற்சி இல்லாத குதிரை, எப்பவுமே பயிற்சி இருக்கணும், விலங்குகளுக்கு கூட பயிற்சி இருக்கணும். அந்த பயிற்சி கொடுக்கும் போதுதான் அது நம் மீது என்னது கோபப்படும், குணப்படும். எனவே ஒரு பயிற்சி இல்லாத ஒரு குதிரை போருக்கு செல்லும் போது யானைகளை அந்த காலத்துல பயிற்சி படுத்துவார்கள், குதிரைகளை அந்த காலத்துல பயிற்சி படுத்துவார்கள், விலங்கினங்களை பயிற்சி படுத்துவார்கள். அதே மாதிரி மனித இனமும் காலால் படையும் வேண்டிய பயிற்சி எடுத்துக்கொள்ளும். அந்த கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி நாம் பார்க்கின்றோம். எனவே பயிற்சி இல்லாத ஒரு போர்க்குதிரை போருக்கு போனால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது தரிகட்டு எங்கெங்கயோ ஓடி போய் நிலை குலைந்து போகும். ஓடும்போது கண்டதெல்லாம் பார்த்து பயந்து 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 போய் தன் மேலே இருக்கிற அந்த காவலாளி, அந்த குதிரையேற்ற வீரனை கூட புறம் தள்ளி விட்டு கீழே செய்வான், அப்படியே எங்கேயோ ஓடிவிடும். அதற்கு இந்த நட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்கிறான் வள்ளுவன். என்னவென்று சொன்னால், பயிற்சி இல்லாத ஒரு போர் குதிரை அந்த போருக்கு போகும்போது தன் மேலே முதுகிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குதிரை வீரனை தள்ளிவிட்டு புறம்பு தள்ளிவிட்டு போகிறது அல்லவா, அதை போல என்னது கெட்ட நட்பை உடையவன் என்ன செய்வாரான், கடைசி நேரத்துல ஒரு இடைஞ்சல் வர்ற நேரத்துல, ஒரு குழப்பம் வர நேரத்துல, ஒரு தனக்கு துன்பம் வரக்கூடிய நேரத்திலே தன்னுடைய நண்பனை கலற்றி விட்டு விடுவார்களாம். அது அழகாக உண்மை சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல நாம் தனிமையே சிறந்தது. எப்படி பயிற்சி இல்லாத அந்த போர் குதிரை அந்த குதிரை வீரனை தள்ளிவிட்டு போகுமோ, அதனை போல தனிமை என்பது மிக 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 சிறந்தது. அந்த நட்பை நாம் கொள்ளக்கூடாது, அதற்கு தனிமையாக நாம் இருந்துவிட்டு போகலாமே என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். அந்த கூறியிருக்கிற வள்ளுவருடைய குரலுக்கேற்ப ஒரு சிறு நிகழ்வை பார்ப்போம். காட்டிலே ஒரு முனிவர் என்ன செய்கிறார், தவம் செய்து கொண்டிருக்கிறார். எப்பவுமே அந்த முனிவருக்கு சில சிஷ்ய கொடிகள் இருப்பாங்க. 2-3 சிஷ்யர்கள் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வந்த உடனே நீ கொஞ்சம் ஓய்வா இருப்பா, நான் கொஞ்சம் தியானத்தில் இருந்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி என்ன செய்யறாரா, அப்படியே தவம் இருந்துகிட்டு இருக்கிறார். தவம் இருக்கிற நேரத்துல ஒரு 10 நிமிஷம் ஆகுது, ஒரு 15 நிமிஷம் ஆகுது, ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இப்படி நிமிஷங்கள்லாம் போக 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 ஒரு அரை மணி நேரம் கடந்து இந்த தவம் இருக்கிறத தூரத்துல இருக்கிற அவங்க சிஷ்ய கொடியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு அரை மணி நேரம் கடந்து ஒரு பெரிய சிங்கமானது கர்ஜனை செய்து கொண்டே வருகிறதாம். கர்ஜனை செய்து கொண்டே என்ன செய்தா, அந்த முனிவரை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த சிங்கத்தை பார்த்தோன்னே அந்த சிஷ்ய கொடிகள் ஒரு 4 பேர் மேல சட 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 மரத்துக்கு மேல ஏறிட்டாங்க. நம்மள ஏதோ கடிச்சு குதறி போடணும், ஏன்னா சிங்கத்தினுடைய குணத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறிட்டாங்க. எப்பவுமே நல்லா கவனிங்க, இந்த பஞ்சதந்திர கதைகள் சொல்லிட்டு எதுக்கு வந்ததுன்னா, அந்த மனிதனுடைய அந்த தந்திரங்கள் அந்த விலங்கினுடைய தந்திரங்களை போன்றது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை புகுத்துவதற்கு தான் பஞ்சதந்திர கதைகளே வந்தது. எப்பவுமே ஒரு மனிதனை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவான், அவன் நாய் மாதிரி குறைப்பான், என்ன செய்வான், குதிரை மாதிரி வேகமா ஓடுவான், அவன் எரும மாடு, அவனுக்கு சூடு சொருணியே இருக்காது, அவன் பாவம் பசு பேசாம இருப்பான். இது மாதிரி விலங்குகளோட தான் என்ன செய்வான், அவனை ஒரு மனிதனை நம்ம ஒப்பிடுவோம். ஆனா விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் ஒப்பிடும்போது விலங்குகளே பரவாயில்லை என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால், இப்ப பாம்பு இருந்தா கண்டிப்பா நம்மள கடிக்கும். எனவே பாம்பை பார்த்தா என்ன செய்வோம், நம்ம ஓடுவோம். இல்ல பாம்பை நம்ம ஓட வைப்போம். சிங்கத்தை பார்த்தா கேட்க வேண்டாம், அதெல்லாம் ஓட வைக்க முடியாது, நம்ம மறைஞ்சு இருந்து நம்ம தன்னை காத்துக்கொள்வோம். புலி சிறுத்தையினுடைய குணம்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் ஆடு மாடு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடிச்சு அதை நொறுக்குவோம். காளை மாடு நல்லா முறைச்சுக்கிட்டு வந்தா என்ன செய்வோம், ஜல்லிக்கட்டுல ஓடி பீனது முடிஞ்சா அதை நம்ம திமிழ எடுப்போம், இல்லைன்னா அது வாட்டுக்கு போற வழியில விட்டுட்டு வேடிக்கை பார்ப்போம். இந்த மாதிரி விலங்குகளினுடைய குணம் மூலம் மனிதன் தெரிந்திருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலங்குகளுக்கு ஒரு குணம் இருக்கு. ஆனா மனிதனுக்கு என்ன குணம் என்று சொன்னால், எல்லா விலங்குகளுடைய மொத்த குணம் மனிதனுக்கு இருக்கிறது. அதனால்தான் மனிதனோட பழகுவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவனை பார்த்து செய்யணும். சில பேர் நாய் மாதிரியே குறைப்பான், எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான், என்னப்பா நாய் மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்படிமோ. இது மாதிரி மனிதனோட நம்ம பழகும் போது அவன் என்ன குணத்தை அதிகமாக வெளிப்படுத்துகிறான், அந்த ஒரு பட்ட பெயரோட தான் மனுஷன் இருக்கிறான். அந்த மாதிரி முனிவர் என்ன செய்யறாரு, அப்படியே அமைதியா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த பயலுவர் என்ன செஞ்சாங்க, சிங்கமாச்சு நம்மளுக்கு சாப்பிட்டுரும்டான்னு சொல்லி நேரம் மரத்தை கிளைக்கு மேலே ஏறிட்டாங்க. 4 பேர் ஏறி மேல இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது முனிவர் சிங்கம் முனிவரை சாப்பிட்டு விடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிங்கம் அப்படியே பார்க்குது. கொஞ்ச நேரம் ஏத்தாப்புல உட்காருது. உட்காந்துட்டு திருப்பி என்ன செய்யுது, திருப்பி எந்திக்குது. அப்புறம் கொஞ்சம் முன்ன வருது.
முனிவருக்கு இதெல்லாம் தெரியல, ஏன்னா அவர் தியானத்துல இருந்துக்கிறார். திருப்பி என்ன செய்யறது, சிங்கம் அப்படியே பேக் அடிச்சுட்டு போயிடும். கடைசி அவர் மேல இருந்து கீழே 5 சிஷ்ய பிள்ளைகளும் கீழே இறங்கி வர்றாங்க. வந்து என்ன பாக்குறாங்க, ஏன்பா முனிவர் தியானத்திலிருந்து எழுந்ததுக்கு பின்னாடி, முனிவரே உங்க பக்கத்துல இருந்து ஒரு சிங்கம் வந்து உருமுச்சே, உங்களுக்கு கேட்கலையா சவுண்டு அப்படின்னு கேட்டோன்னா, முனிவர் சிரித்து கொண்டே, நான் தியானத்துல இருந்தேனப்பா, எனக்கு ஒன்றும் கேட்காது தெரியாது, தியானம் நீ இருந்து பாரு, அப்பதான் அதனுடைய பலாபலன் தெரியும் சொன்னா, நமக்கு வேணாண்டா அந்த தியானம் இருக்கிறோம், இந்த சிங்கம் புலி கரடி யானை பாம்பு இல்லாத இடமா சொல்லுங்க, அந்த இடத்துல தியானம் இருக்கிறோம், ஏன்னா தியானத்துல இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாதே, நமக்கு கஷ்டமாயிருமே அப்படின்ற மாதிரி விளக்கமா சொன்னாங்களா நல்ல ஒரு சிஷியர்கள். இவங்க 4 சிஷியனோட என்ன செய்றாங்க, இது மாதிரி விளக்கிட்டே ஒரு குரு வந்து அவர் பார் போறார். போய் நகரத்துக்குள்ள என்ன செய்யறாரு, நகரத்தினுடைய அந்த முன்னிருப்பு உள்ள போயிட்டு இருக்கிறார். ஒரு திண்ணையில, நகரத்துல இருக்கிற முதல் வீட்டினுடைய திண்ணையில உட்கார்றார். ரொம்ப அவருக்கு களைப்பாய் போகுது. உட்காந்து சிஷிய கோடியில என்ன செய்றாங்க, கீழே அப்படியே தரையில உட்காந்து இப்படியே சிஷிய குரு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த குருவோட மூக்குல ஒரு கொசு வந்து உட்காருது. கொசு வந்து அப்படி கடிக்குது. கடிச்சோன்னு என்ன செய்யறாரு, இவரை கொசுவை தட்டி தட்டி விடுறாரு, மூக்குல இருந்து அப்படி தட்டி 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 விடுறாரு. வந்தோடனே ஒரு சிஷியம் கேட்கிறான், ரொம்ப அந்த குருவோட இதை பார்த்தோன்னா, குருவே எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு கொசு கடிக்குது, அதை ஏன் தட்டி விட்டீங்க, கொசு தானே கடிக்குது, சிங்கத்தே பார்த்து பயப்படாத அந்த அந்த குரு நீங்க, ஆனா அந்த கொசுவை பார்த்து பயப்படுறீங்களே, இன்னும் பயந்து தானே தட்டி விடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்த கேள்வி கேட்கிறான். இன்னொரு சிஷிய பிள்ளை அது கடந்த கேள்வி கேட்டதை கேட்டோன்னா கிண்டலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். உடனே குரு கூப்பிடுறாரு, வாடா இந்த உட்கார் அப்படின்னு சொல்லி, ஏன் நான் தட்டி விட்டுனா, கொசு வந்து மூக்குல கடிக்கும் போது நான் சூடு சுரணையோட இருந்தேன், 2வது உங்களோட இருந்தேன், நீங்க எல்லாம் மனுஷாளுவோம், உங்களோட நான் இருந்தேன், ஆனா நான் தியானத்துல இருக்கும்போது சிங்கமே என்னை எதிர்த்தாப்புல வந்தா கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன்னா தியானத்தில் இருக்கும்போது நான் இறைவனோடு கலந்து இருப்பேன், ஏன்னா எது நடக்கிறது சுத்தி புறம் எது நடந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த தியானத்தில் இல்லாத நேரத்துல, அதாவது இப்ப இருக்கிற நேரத்துல உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மனுஷனோட இருக்கும்போது சின்ன கொசு கூட எனக்கு பெரிய ஒரு மிருகமா தெரியும், என்னுடைய ஆறறிவு வேலை செய்யும், என்னுடைய உள்ளுணர்வு எனது வேலை செய்யாது என்று என்ன செய்யறாராம், அவர் சொல்லிவிட்டு சென்றாராம். அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது என்று சொன்னால், அந்த தியானம் செய்யாத நேரத்திலே அந்த மனிதர்கள் எல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அது மனிதர்களிருந்தும் சரி பிற விலங்குகளிலும் சரி, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தற்காப்பு முறைகளை தானாகவே பயன்படுத்துகிறார்கள். ஆனா தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல சுற்றிலும் எனது பெரிய பெரிய விலங்குகள் இருந்தாலும் கூட, கொடூரமான விலங்குகள் இருந்தாலும் கூட என்ன செய்கிறார்கள், அந்த தியானத்தில் இருக்கும்போது நாம் இறைவனோடு கலந்து விடுகிறோம், அதெல்லாம் நமக்கு தெரியல, அதனுடைய அமைப்பு முறை நமக்கு தெரியல, அதனுடைய கொடூரத்தன்மை நமக்கு தெரியல. மொத்தம் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, தியானம் செய்வதுதான் கண்டிப்பா வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளாக நாம் கத்துக்கணும். தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கோஷ்டியோடு தியானம் செய்யக்கூடாது, தன்னுடைய நண்பர்களோடு தியானம் செய்யக்கூடாது, அது தியானம் அல்ல. தியானம் என்பது நம்முடைய உள்ளுணர்வை அறிவதற்குரிய ஒரு வழிமுறை. எனவே தனிமையாகத்தான் நாம் தியானம் செய்ய வேண்டும். அப்படி தனிமையாக இருந்து தியானம் செய்தால் நாம் இறைவனை என்ன செய்வோம், பார்ப்போம், இந்த பிற உலகம் நமக்கு தெரியாது. எனவே தனிமையே சிறந்தது என்ற கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்யத்தான் ஆசைப்பட்டேன். சரி, இது போன்ற ஒரு கருத்தினை மீண்டும் பார்ப்போம். வணக்கம் ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே, சொல் புதிது சுவை புதிது என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தின கருத்துக்களாக தரம் மற்றும் உதவி என்ற வேறு விஷயங்களை நாம் பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு தரம் என்பது மிக 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 முக்கியமானது. அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் குவாலிட்டி என்று சொல்வார்கள். இன்னொரு பக்கம் மற்றவனுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையும் நமக்கு வேண்டும். இந்த 2 விஷயங்கள் என்பது நமக்கு வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய மனிதனுடைய 2 குணாதிசயங்களாக சொல்லலாம். தரம் என்பது நம்மை சேர்ந்தது, உதவி என்பதும் நம்மை சேர்ந்ததுதான். இருந்த போதிலும் கூட அது கொஞ்சம் சிறு பிரிவாக மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம்.
அந்த தரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை விளக்கக்கூடிய ஒரு விதமாக மேலை நாட்டிலே ஒரு எழுத்தாளர், அவனுடைய பெயர் ஜார்ஜ் ஹெர்வுட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளர். எப்பொழுதுமே எழுத்தாளர்கள் அனைவருமே மிக ஏழையாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது மிக மிக ஏழையாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எழுத்தாளர் அனைவருமே ஏழ்மையான ஒரு நிலைதான். இந்த ஜார்ஜ் ஹெர்வுட் என்று சொல்லக்கூடிய ஆங்கில எழுத்தாளரும் ஒரு ஏழ்மை நிலையை உடையவன். அவன் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறான். ஒரு கருத்துள்ள, ஒரு தரம் உள்ள, ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வடித்துக் கொண்டிருக்கிறான். எழுதி கொண்டிருக்கிறான் என்பதை விட வடித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி ஒரு சிற்பி கல்லை செதுக்குகிறார்களோ அது போல அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை செப்பமாக செதுக்கி கொண்டிருக்கிறான். இதை கேள்விப்பட்ட அந்த ஆங்கில நாட்டினுடைய பதிப்பகத்தார், அது பப்ளிகேஷன் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த பதிப்பகத்தார் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு செக்கு, ஒரு 5000 பவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு செக்கை போட்டு கையில கொடுத்து விடுறாரு. கொடுத்துட்டு அந்த அந்த அலுவலக ஊழியரும் நேரம் என்ன பண்றான், நேரம் அந்த எழுத்தாளர்கிட்ட போய், ஐயா இது மாதிரி என்னுடைய முதலாளி கொடுத்தார், இந்த எடுத்துக்கிட்டு நீங்க எழுதக்கூடிய புத்தகத்தினுடைய முழு உரிமையும் எங்களுக்கு கொடுக்கணும், நாங்க தான் அதை பதிப்பகம் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லும் போது அவர் எழுத்தாளர் சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யறாருன்னா, வேண்டாம்பா நீ எடுத்துட்டு போ, செக்கை திருப்பி உங்க முதலாளிகிட்ட நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னா, வந்திருக்கிற அலுவலக ஊழியர் ஒரு மாதிரி பார்க்குறான். இவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்கிற செக்கை நான் வந்து கொடுக்குறேன் முன்பணமா, இது முழு பணம் இல்லை முன்பணமா கொடுக்குறேன், இவன் ஒரு ஏழ்மையான இருக்கக்கூடியவன், அடுத்த வேளை கூட சரியா சாப்பாடு இல்லாத ஒரு எழுத்தாளன் வாங்கி வச்சுட்டு சந்தோஷமா இருப்பானா, இதை போய் நம்ம என்னது வேண்டாம் என்று சொல்கிறானே, சரியான ஒரு பைத்தியக்காரன்டா சொல்லி திருப்பி சொல்லலாம், ஐயா நான் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னா தயவு செய்து உங்களுடைய முதலாளிகிட்ட போய் கொடுத்துருப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். திருப்பி முதலாளிகிட்ட போய் சொல்றாரு, இது மாதிரி நான் கொடுத்தேங்க, ஆனா அவர் எடுத்துக்கல, அவர் எடுத்துக்காம நீங்க போய் முதலாளிகிட்ட கொடுத்துருன்னு வேற சொல்றாரு, ஒன்றும் புரியலையான்னு சொன்னோன்னா ஒரு மாதம் போகிறது. போனோன்னா திருப்பி 5000 பதிலா 10,000 பவுண்ட் என்று சொல்லி என்னது செக்கை எழுதி கையில கொடுத்து விடுறாரு, அவன்கிட்டே போய் கொடு அப்படின்னு. திருப்பி அதே அலுவலக ஊழியர் என்ன செய்யறாரு, போய் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு என்ன பண்றான், இதையும் பார்க்கிறார் எழுத்தாளர், 10,000 பவுண்டு வேண்டாம், இந்த வச்சுக்கோ நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னா, எழுத்தாளர் அந்த அலுவலக ஊழியர் சொல்றான், ஏன்பா 10,000 பவுண்டு போட்டிருக்கு, போன வட்டம் 5000 போட்டார், 10,000 பத்திரன்னா எங்க முதலாளி 10,000 போட்டிருக்கிறார், இது கூட நீ வேண்டான்னு சொல்றியே, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருச்சா, அதிகமா எழுதுனால இதை கிறுக்கு வந்துருச்சா, வச்சுக்கிட்டு நல்லபடியா இராம்பா அப்படின்னு சொன்னோன்னா, தயவு செய்து எடுத்து